Hari Om. Very happy to meet you all in our next part of Aspire to Win. கோபம் கோபத்தை அடக்கணும்னு கோபம் என்னத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருக்கும் கொடுக்கும். ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னார் பாரதியார். எஸ், அந்நியாயத்தை நம்ம பார்க்கறச்சு அதை தட்டி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பட் தலகணம் பிடித்தோ ஒருத்தரை பிடிக்காமையோ நம்மளுக்கு அந்த மனசில் வெறுப்பு இருக்கச்ச நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை கூட விட்டுருவோம். சிவபெருமான் அவருடைய உற்சவம் ஆரம்பிக்க போகிறது. அண்ணாமலை தீபம் வரப்போகிற நாள், கார்த்திகை கொண்டாட்டம் ஆரம்பித்தாச்சு. அவருடைய கதையில் ஒரு ஸ்மால் மாரல். சிவபெருமான் மேலே அவங்களோட சில முனிவர்களுக்கு, சில சேஜஸ்க்கு அவரை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா ஜடாமுடியை தரிச்சிட்டு அவர் விபூதி அங்கே இங்கேயும் இட்டுட்டு அவரோட அவரை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறது, தட்சிணாமூர்த்தி. அவருக்கு என்ன, யாருக்கு அவரை பிடிச்சா என்ன, பிடிக்காமல் இருந்தால் அவருக்கு என்ன. பட் இது நந்தி பகவான் ஒரு நாள் கேட்டார், இவ்வளோ வெறுப்பு இவங்களாம் காமிக்கிறாங்களே, எனக்கு அவங்க மேலே கோபம் இல்லையா? அவர் ஜஸ்ட் ஒரு சிரிப்பு மட்டும்தான் சிரித்தார். அவங்க இந்த வெறுப்போடையே அவங்க யக்ஞம் ஆரம்பிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஏதாவது வேணும் பகவான்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு அவங்க யக்ஞம் ஆரம்பித்தாங்க. அந்த யக்ஞத்தை அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பூர்த்தி பண்ண முடியலை. அப்போ இதே பகவான்கிட்ட அவங்க தஞ்சம் அடைஞ்சாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்களால் இந்த யக்ஞத்தை பூர்த்தி பண்ணவே முடியலை. அப்போ பகவான் சொன்னாராம், உன் மனசில் இருக்கிற கோபம், வெறுப்பு இதெல்லாம் உனக்கு இருக்கிற நேரத்தில் உன்னால் உன்னுடைய காரியத்தை சாதிக்கவே முடியாது. அதனால் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளிவே, உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் ஆர் நீ பண்ணணும்னு நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும்னாராம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மொரால் from the story of Shiva. It's a very small incident, Anna. The take-home lesson is much. So, கோபத்தை control பண்ணுங்க. Control your anger and divert it into better ways. Hari Om.